What's up, ladies and gentlemen? Welcome to the பேய் கதை எபிசோட் 3. என்னடா எடிட்டிங் சரியா பண்ணல போல. இதுக்கு இந்த எபிசோட் ஃபுல்லாக எடிட்டிங் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க. அதை உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு மேஜிக்கோட என்ட்ரி கொடுக்க போகிறேன். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க. அவர் பெரிய ஒரு யூடியூபர். போன வருஷம் இருந்தார். இடைப்பட்ட காலத்தில் போன வருஷம் 6ஆம் மாதம் 8ஆம் மாதம் இடைப்பட்ட காலத்தில் அவரோட சேனல் கேன்சல் ஆகிவிட்டது. இப்பொழுதே அவரை உங்களிடம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். உண்மையான பேரை சொல்லாமா? ஓகே, இவரோட பேர் மணிஷ்குமார். இவருக்கு வயது 13. இதோ உங்களுக்காக அவர் முகத்தை ரிவீல் செய்கிறேன். ஹாய், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க மணிஷ்? நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு பாத்தி. பாத்தின்னு சொன்னேன்டா. பார்த்தோம் ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். கெஞ்சி கூத்தாட்டி நம்ம ஸ்டூடியோக்கு வர வச்சிருக்கேன். வரமாட்டேன்டா நீ. நல்லா வீடியோ என்னது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் பேய் கதை எபிசோடு போன வாரம் செஞ்சேன். அதுக்கு போன வாரம் செஞ்சேன். அதெல்லாம் காட்ட சொன்னேன். அதெல்லாம் காட்டினோடய ஒரு கொஞ்சம் இதாகி ஓகே இதுக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. மக்களே எக்கோ கரெக்டாக இருக்கா? எக்கோ கரெக்டாக தான் இருக்கா? ஓகே ஓகே. மணிஷ், இது என்ன எபிசோட்னு தெரியுமா? இது என்ன சீரீஸ்னு தெரியுமா? தெரியும். என்ன சீரீஸ்? பேய் கதை. ஓ, கரெக்டா இருக்க. நீ தானே சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். வேற என்ன பண்றது? பேய் கதை எபிசோட் 1, 2 பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். ஓகே மக்களே, இது கேசரி வீட்டில் செஞ்சாங்க. ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை தான் வரும். நான் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை. புதன். இன்னைக்கு வெட்னஸ்டே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, வெட்னஸ்டே தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வாங்க, உங்க வீட்டில் கேசரி தான் எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ஓகே, இந்த பேய் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல. பேய் பார்த்ததான் நம்பிக்கை இருக்கும். பார்க்காம இப்ப நம்பிக்கை இருக்கும். அப்ப ஏன் உனக்கு பேய் கதை ஆனது? நீ நடந்திருக்குடா, நடந்திருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓ, பேய் உண்மையா பொய்யான்னு இன்னும் உனக்கு சந்தேகமா தான் இருக்கு, நம்பிக்கை வரல. ஓகே, இந்த ஷோக்கு டைட்டில் கார்டுலாம் இருக்கு தெரியுமா? அப்ப போட சொல்லு, டைட்டில் கார்டு போட சொல்லு. போடுறா டைட்டில் கார்டு அவன் சொல்றா. போடுறா டைட்டில் கார்ட. ஸோ வெல்கம் பேக் மக்களே. ஓகே, பேய் கதைன்னு சொன்னாலே நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தட்டினீங்கன்னா அங்கே இன்ஸ்டாகிராம்னு ஒன்று காமிக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமை தட்டி எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு ஷோ டைமில் டூரிங் ஷூட்டிங் டைம் உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். தமிழ் பிக்சர்ஸ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் உங்கள்கிட்ட பேய் கதை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டிஎம் மீ. ஓகேவா? ஓகே, என் கிட்ட ஒரு கதை இருக்கு, கேட்குறியா? கேட்குறேன். ஓகே, என்ன கதைனா இது எங்கள் மாமாவுக்கு நடந்த கதை. அவர் கேஎஃப்சியில் மேனேஜர் வேலை செய்கிறாரு. ஓகே, அவர் ஒரு கேஎஃப்சியில் வேலை செஞ்சார். அது நெகிரி செம்பிலியன் பக்கத்து இருக்கு. ஆனால் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அந்த இடத்துக்கு போனால் இதை பார்த்தேன் அதை பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க தான் பார்த்துருக்காங்க. அப்போ சக்குன்னு பயந்துட்டாங்கன்னா அப்போ அதனால நான் அந்த பேர் சொல்ல. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா எங்கள் மாமா கேஎஃப்சியில் வேலை செஞ்சார். அப்போ அவர் கீழே மேனேஜர்னா கீழே ஸ்டாஃப்லாம் வேலை செய்வாங்க தானே? அந்த மாதிரி ஸ்டாஃப் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. இப்போ வேலை செய்யும் போது என்ன நடந்திருக்கோம், பாகிஸ்தான் ஸ்டாஃப் அவர் கிச்சன் சைட்டு வேலை. எங்கள் மாமாவும் அப்பப்போ கிச்சன் சைட்டு போய் சமைக்கிறது அந்த மாதிரி வேலை செய்வார். மேனேஜர்னா நல்ல வேலையை செய்யணும், சேர்த்து செய்வார். அப்போ சக்குன்னு என்ன ஆச்சுன்னா எங்கள் பாகிஸ்தான்காரன் சொன்னல அவருக்கு பாத்ரூம் வந்துடுச்சு. பாத்ரூம் வந்தோடனே அவர் உடனே எங்கள் மாமாட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், சரி நீங்கள் பார்த்துக்கோங்க கிச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டாரு. பாத்ரூம் போனோடனே 15 நிமிஷம் ஆச்சு. ஆனால் அவர் மறுபடியும் வரல. இப்போ வச்சுக்கோ, நீ ஒரு ஒர்க்கராக இருக்கும், நீ ஒரு
மேனேஜர் அதுக்கப்புறம் உன் ஒர்க்கர் வந்து பாத்ரூம் போயிட்டு இன்னும் வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்? போய் கூப்பிடுவேன். போய் கூப்பிட தானே? அதுதான் எங்க மாமா செஞ்சாரு. ஆனா போய் கூப்பிடும் போது அங்க யாருமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியலையே. தெரியல என்ன பண்ணுவேன். ஒன்றும் பண்ண மாட்டேன். எப்படிதான் வைக்கிறேன். ஆனா எங்க மாமா என்ன பண்ண தெரியுமா, அங்கேயே நின்றாரு. அவர் பாகிஸ்தான்காரர் வந்துடுது. வந்த உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா வேகமா பாத்ரூம் வந்து கதவு சுத்திடுறாரு. கதவு சொல்லணும்னு எங்க மாமாவுக்கு ஆடி போய் எங்க மாமா என்ன சொன்னார்னா, ஏய் சீக்கிரம் வாடா. அவர் வந்து பாகிஸ்தான் நாயில பேசுவாங்க, நான் தமிழ சொல்றேன். டேய் சீக்கிரம் வாடா, ஏகப்பட்ட வேலை இருக்கு கிச்சன்ல, கோழிலாம் பொறிக்கணும், கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழிட்டு போயிட்டு வெளியே போனோன்னே அங்கே கிச்சன் சைட்டில் யாரோ இருக்க மாதிரி யாருடா பார்த்தா அந்த பாகிஸ்தான்காரர் அந்த ஒர்க்கர் வந்து அங்கே இருக்காரு. இப்போ உள்ளே இருந்துரு பேய். எஸ், எங்கள் மாமாவுக்கு முதல்ல தெரியாது அது பேயின்னு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு அது வேகமாக வந்து கதவு சாத்திருச்சா. ஒரு மனுஷனோட நீங்கள் பாருங்க மக்களே, ஒரு மனுஷனோட ஃபோர்ஸில் நீ எவ்வளோ வேகமாக கதவு சாட்டினாலும் சத்தம் டமால்னு கேட்காது. அதுவும் வந்துட்டு பர்மாத்திக்கு கட்டை வரேன் நான் போஸ்ட் கொண்டு அமுத்தினா கூட கொஞ்சம் சத்தம் கேட்குது. ஆனால் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு துணிச்சலான ஆத்மனால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். எங்கள் மாமா அப்பயே பயந்து போயிட்டு என்ன பண்ணாரு, பாகிஸ்தான் கிட்ட சொன்னாரு, டேய் உன்ன மாதிரி ஒரு உருவத்தில் ஒருத்தனை பார்த்தேன், கொஞ்சம் பத்திரமா எழுந்துக்கோங்க, எங்களுள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, கொஞ்சம் பத்திரமா நடந்துக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன நினைக்கிறேன் இந்த கதையை பத்தி? என்ன சொல்லவே தெரியல. வேலைன்னா இப்படி உங்க மாமா என்ன வேலை கிடைக்கல. டேய் கேஎஃப்சி மேனேஜர் வேணா சும்மாவா? இப்போ உள்ள யார்ட்டையாவது சும்மா போய் கேட்டு பாரு, கேஎஃப்சி மேனேஜர் வேலை கூட தான் இது தெரியும். இங்க பேய் இருந்தோ தெரிஞ்சு. டேய் நீ நினைக்கிற கேஎஃப்சி மேனேஜர்னா வருது ஆயுசு முறுக்க அந்த இடத்துல இருந்தா வேலை செய்யணும் இல்ல. இப்ப எங்க மாமா வேற இடத்துக்கு விட்டே வேற இடத்துல வேலை செய்யறாரு. அதனாலதான் ஒரு வேலைக்கு இப்ப வச்சுக்கோ, நீ பயந்தே அந்த இடத்த விட்டு வெளியாயிட்டனா இப்ப உனக்கு கேஎஃப்சி வேலை கிடைக்காதுடா, கஷ்டம். ஆனா அந்த கதை வந்து பயமாவே இல்லை. பயமாவே இல்ல. த்ரில்லிங் இருந்துச்சுன்னா நடக்கிறேன்னு. ஆனா வந்து என்னடா பயப்படுற மாதிரி இல்ல. நீ அந்த இடத்துல இருந்து பாரு, அப்போ உனக்கு தெரியும். இந்த இடத்துல தான் பயப்படுவாங்க. இந்த இடத்துல இல்லாம கதை கேட்கறவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. இப்போ வந்து இவர் வந்து ஒரு கதை வச்சிருக்கேன்னாரு நம்ம மணிஷ்குமார். சொல்லுங்க உங்க கதை என்ன? ஒரு நாள் வந்து நாங்க வந்து நானே என் மாமா அண்ணன் பீடிக்கு போனோம். பொட்டிஷன் வந்து விடைக்கால போனோம் தெரியுமா? இப்போ வந்து கோவிட் டைம், நிறைய ஹோட்டல் வந்து கொரோனா நல்லா லாக்டவுன்ல சாத்திருப்பாங்க தானே. ஆமா. இப்போ நாங்கள் வந்து தேடி கிடைக்கவே இல்லை. ஒரு 10 மணி நேரம் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு வந்து கடையில் வாங்கிட்டு. ஆனால் பீடிக்கு போயிட்டோம். ஆனால் யாருமே இல்லைங்க. ஆள் இருக்காங்க, ஆனால் ஹோட்டல் கிடைக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் கண்டா தெரிஞ்சிச்சு. அங்கே போய் கேட்டால் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் பேர் தெரியல. ஹோட்டல் பேர் தெரிஞ்சாலும் சொல்லாதடா, மறந்து ஹோட்டல். இப்போ நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனோமா, போயிட்டு பார்க்கவே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எப்போ நடந்துச்சு? கோவிட் டைம். கோவிட் டைம் நடந்துச்சு. பார்க்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த டைம் நான் பயந்தேன். இந்த டைம் எல்லாம் சின்ன பையன், கோவிட் டைம்ல இருந்தாலும் நம்ம சின்ன பையன் தானே, இப்போ பயப்படுவோங்க தானே சின்ன விஷயம்லாம் பார்த்தா. ஆமா. இப்போ நான் பயந்தேன் இந்த விஷயம். இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டு எங்கள் ரூம் கதவு திறந்து பார்த்தா பார்க்க என்ன சொல்றது, ஒரு மாதிரி இருட்டா இருந்துச்சு. ரொம்ப இருட்டு. எல்லா ஹோட்டல் ரூமும் ரொம்ப இருட்டதாண்டா இருக்கும். லைட் தட்டினாலும் கொஞ்சம் இருட்டதான் இருக்கு. கொஞ்சம் இப்படி லைட் தட்டினா வெளிச்சம் தானே இருக்கும், ஆனா கொஞ்சம் தான் வெளிச்சமா இருக்கு, கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஏன் தெரியலையா? இப்படி இருந்து சரி பரவாயில்ல. அப்பயும் நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கணும்டா, அவனுக்கு கண்டிப்பா சர்வீஸ் பண்ணிருப்பீங்க. உங்க தவறு. இப்பதானே பரவாயில்ல சொல்லி விட்டுட்டு நாங்க என்ன பண்ணோம்னா அங்க போனோம். போயிட்டு எல்லாம் குளிக்க போனோம். அப்ப நான் கடல்ல இங்க ரூம்ல போயிட்டு குளிக்க போனோம். பாத்ரூம்ல போயிட்டு குளிக்க போறேன். எல்லாம் கடைசியா குளிச்சாங்க. நான் கடைசியா குளிச்சேன். குளிச்சுட்டு கதவு திறக்கிற கதவு மாத்திக்கிச்சு, உள்ள வெளியே மாத்திக்கிச்சு.
இப்ப என்ன கத்தி கூப்பிட இப்ப முடியல. யாராவது தாப்பல் போட்டாங்களா இல்ல எப்படி? தெரியல, கதவு மாத்திக்கிச்சு. சரி நான் குடிக்க முடியல, என்னோட மாமா கூட்ட குடிக்க போய் கதவு மாத்திக்கிச்சு உள்ள. ஓ ஒரு கத்துனாரு வெளிய, கதவுல இருந்து கத்துனாரு. கத்துனாரா? ஆமாடா, கதவு மாத்திக்கிச்சுடா. அப்ப கத்தாம என்ன பண்ணுவாங்க? அவருக்கு வயசு எத்தனை இருக்கும்? வயசு ஒரு சரி 30. நீனா கத்தலாம், ஏன்னா அப்ப வயசு உனக்கு 10, 9 இருக்கும். 30. இப்ப எதுக்கு அவருக்கு ஒரு 30 வயசு இருந்தா அவரு எப்படி கதா? இப்ப நீ கதவு குடிச்சிட்டு இருக்க, இப்ப நீ வெளியே ஆகணும், என்ன பண்ணுவ? கதவு தட்டுற. இப்ப நீ கேட்ட மக்களே, இப்ப வச்சுக்கோங்க, எனக்கு இப்ப 13 வயசு. ஆமா பயமா தான் இருக்கும், சின்ன பையன் நான் இன்னும் ரொம்ப ஜாலியா. சரி சொல்லு சொல்லு. கதவு தட்டுறாரு, கதவு தட்டு நீ வெளியே வாங்கல. ஆனா ஒரு கதவு தட்டுன்னு வருவாரு. ஓ கத்திரி சாத்து வாங்கினத எல்லாம் போயிட்டு கதவு திறந்தோம். ஓ கத்துறது அவரு எத்தனை வாட்டி கத்திருப்பாரு? ஒரு வாட்டி கத்துறாரு. ஆனா கத்துறது யாருக்கும் இறங்கல. கத்திரி முழுவதும் இறங்குச்சு. ஓ இப்ப நாங்க போயிட்டு கதவு திறந்து அவர் காப்பாத்தணும். காப்பாத்திட்டானே அந்த விஷயம். நாங்க வந்து அங்க உள்ள இருந்து ரூம் வச்சு கட்டில் அங்க போனோம். கட்டில் போய் பார்த்தா கட்டில் அங்க சரியில்லை, ஒரு மாதிரி இருட்டா, ஒரு மாதிரி கூலி சவுண்டெல்லாம் இப்ப இருந்த கூலியில போட்ட ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன், அந்த கூலி சவுண்ட் கிட்ட எங்க கேட்ட? கேட்கல, இது கூலியில இருந்துச்சு கட்டிட்டு ரூம் உள்ள இருந்துச்சா? அப்ப அந்த ரூமுக்குள்ள வந்து கண்டிப்பா நான் சொல்ல அந்த பேரை சொல்ல, ராத்திரி டைமே எத்தனை மணிக்கு ஷூட்டிங் பண்ணியிருக்கோம்? ஒரு 9 மணி இருக்கும். கீழே நான் போடுறேன் பாருங்க, சரிதா? கண்டிப்பா அங்க அதெல்லாம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும்டா. கூலி இருந்துச்சுன்னா நீ கவனமா இருந்துக்க மனுஷன். நான் இப்பயே சொல்லிக்கிறேன், கூலினா அது பிளாக் மேஜிக் பண்ணி அதை கூப்பிடுறதுக்கான அர்த்தம். அப்பனா அந்த ரூம்ல அது இருந்திருக்கு. சரி சொல்லி. சரி, இந்த மாதிரி குளிட்டா சரி, குளி அப்படி விட்டு கீழே குளிக்க போனோம். குளிக்க போயிட்டு தேகனோட என்னோட அண்ணனோட மோதிரம் வந்து விழுந்துச்சு கடல்ல. என்னது மோதிரம்? மோதிரம் வந்து தண்ணியில விழுந்துச்சு, ஸ்விம்மிங் பூல்ல. ஒரு ஆள் பேரு சொன்னேன், இதை வந்து கொஞ்சம் மாத்திட்டு அரேஞ்ச் பண்ணிடு பேரு. இல்ல பேர் சொல்லாத, பேர் சொல்ல சொல்லிட்டு இப்ப நான் அப்லோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. இப்ப வந்து அப்புறமா உள்ள போச்சு. மாமா ஒரு கேம் வச்சாரு, 2 பேர் ஒரு மாடல் போட்டு யார் சீர் கண்டுபிடிக்கிறான்னு. அந்த ராத்திரில போய் என்ன? ராத்திரி இல்ல, காலை ஒரு பக்கம் மத்தியானம் இருக்கும். எனக்கு ஆனா இந்த இன்சிடென்ட் பேய் இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு? பேய் என்ன மத்தியானம் நல்லா, இந்த டைம் மத்தியான டைம் தான். மத்தியான டைம் நடந்துச்சா? நாங்க போய் சேர்ந்து பீடிக்காங்க வெளியே வர பார்த்து எங்க அண்ணன் போயிட்டு புக்கு ஜல்லிங்களை போய் ஏற்றிட்டு மணி 12 மணி போய் சேர மணி 8 ஆச்சு. அங்க போய் எல்லாம் குளிச்சுட்டு கீழே இறங்க வந்து மணி 3:30 இந்த மாதிரி ஆச்சு. ஓ கிட்டத்தட்ட 3:30 கரெக்டா உச்சி நேரம்ல. உச்சி நேரத்துல கண்டிப்பா அது நடமாட்டம் கண்டிப்பா இருக்கும். நீங்க நினைக்கலாம் ராத்திரி 12 மணி ஆனா தான் பேய் வரும். எப்ப நினைச்சாலும் பேய் கழிவே கிடையாது, எப்ப வேணாலும் வரும். மத்தியானம் கூட வரும், காலையில கூட, பட்டப்பகல் காலையில கூட வரும். ஆமா, வர வாய்ப்பு இருக்கு. சொல்லி. இப்ப வந்து கீழே ஒரு மோதிரம் கடைசி தேடி முடிச்சு மேலே ஏறிட்டோம். ஹோட்டலுக்கு ஏறிட்டு எப்படி மோதிரம் விழுந்துச்சு? கொண்டு மோதிரம் வந்து மாமா கேம் வச்சாரு, எங்க மோதிரம் தூக்கி போட்டு யாரு போய் எடுக்கிறான்னு அங்க போயிட்டு அது கோல்டா? இல்ல சில்வர் தான். ஓ சில்வரா? இல்ல கோல்டா இருந்துச்சு காணாம போச்சு. அன்னைக்கு உங்க அண்ணன் உங்க மாமா உரிச்சு பாரு தானே? இது கண்டுபிடிச்சிருமா? இந்த சின்ன ஸ்விம்மிங் பூல். சின்ன ஸ்விம்மிங் பூலா? ஓ ரவுண்டா இருக்குமே. ஓ அதுவா? ஓகே ஓகே ஓகே. அங்க போனா மோடர் போச்சு. இப்போ அண்ணன் போய் எடுத்துதான் மோடர் எடுத்துட்டு அப்புறம் அங்கே மேலே போயிட்டு ஆர்டர் பண்ணாங்க சாப்பாடு. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இப்போ ராத்திரி ஆச்சு, ராத்திரி கொஞ்சம் சண்டே ஆச்சு. வாய் சண்டை தண்ணி போட்டாங்க எல்லாம் வாய். ஓ வாய் சண்டை உங்க மாமாக்கும் மாமா கூட்டளிக்கும் கொஞ்சம் வாய் சண்டை சொல்லி நான் போயிட்டேன். ராத்திரி நான் வந்து அலுவல் மாதிரி போயிட்டேன். அலுவல் என் வாய் சண்டை. மாமா நான் வீட்டுக்கு இப்போ ஹோட்டல் வெளியே போகிறேன் ராத்திரி சொல்லி. இப்போ நான் வந்து நான் போவேன் எல்லாம் வந்துட்டு ஜன்னல் இருக்குது ஹோட்டல்னா. இப்போ நான் இங்கே ஜன்னல் தான் எட்டு போட்டேன். என்னோட எதிர் ஹோட்டல்ல இருந்து ஒரு உருவம் இருந்துச்சு. எதிர் ஹோட்டல்? எதிர் ஹோட்டல்னா பிளாக் இருக்கு அந்த ஹோட்டலே இல்ல எதிர் ஹோட்டலா? எனக்கு நேரா இது எனக்கு நேரா இன்னொரு பிளாக் இருக்குது. ஒரு பிளாக் எனக்கு நேரா இன்னொரு ரூம். சரி அந்த உருவத்தை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? இப்போ நான் ஜன்னல் இருந்துச்சு. ஜன்னலுக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி மூஞ்சி அச்சு இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் தெரியுப்பதான் என் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. ஓ உங்க சொந்தக்காரன் தெரிஞ்சிச்சு தானே? எல்லாம் ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டா. ரொம்ப தெரிஞ்சிச்சு. ஒரு மேகத்தில் பார்த்தா மேகத்தோட கண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல இப்படி தானே இருக்கு சொல்லி போய் மாமா வந்து வெரி வெரி ஹாண்டட்.
பிடி ஹாண்டட் கிடையாது. அந்த பீச்சு போயிட்டுலாம் ஹாண்டட் கிடையாது. ஆனால் அங்கே நீங்கள் ஹோட்டல் எடுக்க போறீங்கன்னா பார்த்து விசாரித்து கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக 100% விசாரிக்கணும். இப்போ பாருங்க, இவன் நீங்கள் விசாரிச்சு அந்த ஆர்டர் பண்ணீங்க, ஐயோ ஹோட்டல் கடைங்க தெரியுதுன்னு அரைக்குறையே பண்ணீங்க, டக்குன்னு பண்ணோம். நாங்கள் பிடி போனோமே இல்லை, எல்லாம் தெரியல. சில பேர் தண்ணி குடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு. ஆமாம், டக்குன்னு போனாங்க, போனோம் வந்தாங்க. நான் வரல சொன்னேன், கூட்டிட்டு போனாங்க. டக்கு ஹோட்டல் எடுத்தாங்க. எல்லாமே டக்கு எல்லாம் டக்கு டக்கு தான் செஞ்சாங்க. விசாரிக்கவே இல்லை தானே? இல்லை, டக்கு டக்கு ஹோட்டலுக்கு அடிச்சா நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மண்ணுக்கு இந்த ஆவி அருள் அடிக்கும். அவ்வளோதான். ஓகே, அடுத்து நடந்துச்சு. எல்லாம் படுக்க போயிட்டோம். ராத்திரியா படுக்க வச்ச மணி ஒரு 12 கிட்ட. இன்னும் செக் அவுட் பண்ணல நீங்கள்? இல்லை, ஏன் உங்கள் மாமா அப்படியே சண்டை அப்படியே இதாகிடுச்சு? இல்லை, அடுத்த 12 மணிக்கு மாமா கீழே போனாரு, தண்ணி எடுத்துட்டு குடிக்க போனாரு. கீழே தண்ணி எடுத்துட்டு உட்காந்து வெளியே வர தைரியம் இருக்கா அவருக்கு? குடிச்சுக்கிட்டு இருக்கு, தண்ணி எடுத்து குடிச்சிருக்கு. ஒரே சோம்பேஸ்வரம் கிட்ட உட்காந்துருக்கு. ஒரே சோம்பேஸ்வரம் இருக்காது. அந்த சைடு ஒரு உருவம் வந்து நடந்து பண்ண முடிச்சா, டக்குனு பண்ண முடியாச்சா. என்ன உருவம் போயிருக்கு, திரும்பி உருவம் பத்தி போனச்சு. பாத்ரூம் கிட்ட போய் பார்த்தா ஒரு உருவம் அங்க இருந்துச்சா. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் பயந்தாரு. அத்த ராத்திரி 12 மணி யார் இந்த உருவம் இருக்கும், தண்ணி சட்டை கேட்டுச்சு. அவர் வச்ச கேன் வந்து தண்ணியில கோஷம் கீழே விழுந்துச்சு. வேகமா வந்து எங்க மாமா கூட்டல, பயத்துல எங்க மாமாவோட கூட்டெல்லாம் இங்கே விட்டுட்டு நானு என்னோட அண்ணன் மாமா கூட்டிட்டு போயிட்டாரு. சின்ன பையன்ல அத்த ராத்திரி போய் என்ன வேணா பண்ணலால 10 பேர் கூட்டிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. நாங்க ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அவ்வளவுதான். 4 மணி. ஓ, செக் அவுட் பண்ணிட்டு 4 மணிக்கு கேள்வி வந்துட்டீங்க. ஆனா எங்க மாமா ஒரு கூட்டம் இருந்து அங்கதான் இருக்காரு. மாமா ஒரு கூட்டம் கிளம்பல. இவரு இப்ப வந்து பீடிக்கிட்ட இருக்க நீலாய் கிட்ட இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. நீலாய் பீடி கிட்ட ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலையில இருந்து அவரு போயிட்டு ட்ரெயின்ல அனுப்பிட்டு கேரக்கு அனுப்பி வர வச்சுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ, இந்த கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா பீடி ஹாண்டட் மக்கள் அங்க உள்ள ஹோட்டல் நீங்க எடுக்கணும்னா கண்டிப்பா வரமுள்ள செக் பண்ணிக்கணும். காலருக்கு ரெடியா இருக்கியா? காலர் இருக்காங்க மொத்தம் 2 குழந்தை நினைக்கிறேன். ஆனா ஒரு காலர் சரியா தெரியல. ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு தான். வந்து என்னோட ஃப்ரெண்டோட காலர் இருக்காங்க, போன வாரம் வந்தாங்களே அதே காலர் வந்து இந்த வாரம் சுவாரஸ்யமான கதை இருக்குடா. மக்களே ஒரு விஷயம், அவர் சொன்ன கதை கொஞ்சம் எனக்கு வந்து பொய் கதை மாதிரி தெரிஞ்சிச்சு. பொய் கதை. அவர் நீ இப்ப நான் கால் பண்றேன், அவர்கிட்ட கேளு. ஓகேவா? இதுக்கிட்டே அவர்கிட்ட நான் வந்து விசாரிப்பேன் உண்மையான கதையான்னு. அவர் கேட்குற ஒரு கேள்விக்கும் டவுட் இருந்துச்சு, நான் அவர்கிட்ட கேட்குறேன். நீங்களே கவலைப்படாதீங்க, பொய்யா உண்மையானு இன்னைக்கு கொஞ்சம் பக்குவமா பேச சொல்லுங்க மக்களே. கொஞ்சம் இவர் ரகட்டான கைதான், கொஞ்சம் ரகட்டா பேசி விட்டுருவாரு. ஓகே, அந்த காலர் கிட்ட போவோம். அப்படி இல்லைன்னா இவரோட ஃப்ரெண்டு குழந்தைங்கன்னா அவர்கிட்ட போவோம். ஸ்டே டியூன் வித் தமிழ் பிக்சர்ஸ். ஓகே மக்களே, அன்ஃபார்ச்சுனேட்லி 2 காலரும் மிஸ் ஆயிட்டாங்க. இவனோட ஃப்ரெண்டே எடுக்கல. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க காலர் வந்து ஒருத்தவங்க வந்து கோயிலில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஆஃப்லைன் ஆகிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் தான் டிஎம் பண்ணாங்க, ஆனால் அவங்க ஆஃப்லைன் ஆகிட்டாங்க. இப்போ தெரியல. அதனால் நம்ம வந்து ஒரு ஹாண்டட் இடத்த பற்றி எடுத்து பேசணும் வந்திருக்கோம். அந்த ஹாண்டட் பிளேஸ் என்னடி? காரா ஹைவே. காராக் ஹைவே. இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். எனக்கும் ஒரு டாப் பயங்கரமான இடம் ஒன்று சொல்லுடா மலேசியாவிலேருந்து நீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம காராக்கையை பற்றி சொல்லுவோம். ஓகே, இங்கே கொஞ்சம் காராக்கையை போட்டிருக்கோம், படிப்போம். கோலாலம்பூர் காரா விரைவுச்சாலை அல்லது காரா விரைவுச்சாலை, கோலாலம்பூர் காரா எக்ஸ்பிரஸ் ஹைவே மாநகரங்களை இணைக்கும் விரைவுச்சாலையாகும். மலேசியாவின் பழமையான நெடுஞ்சாலைகளில் இந்த சாலையும் ஒன்றாகும். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கேலு பஹாங், இது பஹாங் எல்லா ரோட்டையும் இணைக்கிற ரோடு. அதை தாண்டி தான் நீங்கள் உத்தார மலேசியா போக முடியும். உத்தார மலேசியானா என்ன சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க அது இங்கிலீஷ் தெரியலையே. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஈஸ்ட்டுக்கு போக முடியும். உத்தார மலேசியாக்கு, ஈஸ்ட் மலேசியாவுக்கு நீங்கள் போக முடியும். அந்த காரகைவை தாண்டி தான். அதனால இங்கே போட்டிருக்காங்க எல்லா ஊரோட நெடுஞ்சாலையும் சிக்க நெடுஞ்சாலை, கொஞ்சம் கொஞ்சமாக நெடுஞ்சாலை ஒன்றா இணைந்து போகிறது தான் இந்த காராக் எக்ஸ்பிரஸ் ஹைவே, காராக் ஹைவே. ஓகே, சாரி மக்களே, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓகே, இந்த காராக் ஹைவே எதனால ஹாண்டட் ஆச்சு? நிறைய இந்த இடத்துல பேய் சுத்தம். பேய் சுத்தம் இல்லை, பேய் இருக்கும். ஓகே, பேய் வந்து எப்படி இருக்குன்னு படிப்போம். முன்பு இந்த சாலை காராக் நகரத்திற்கும் குவாந்தா நகரத்திற்கும் செல்வதற்கான ஒரு வழி தலை நெடுஞ்சாலையாக ட்ரங்க் ரோடு, எப்படின்னா ட்ரங்க்கு லோரியில் போவோம் அந்த ரோடாக தான் இருந்துச்சு. அதே வேளையில் மலேசியா கூட்டரசு சாலை
கூட்டரசு சாலை இன் ஒரு பகுதியாகவும் இருந்தது. கூட்டரசு சாலைனா விளையாப்பு குத்துவான், அதோட சாலையாகவும் இருந்துச்சு. Okay. இந்த காராக் ஹைவே ஹாண்டட் ஆன கதை என்கிட்ட இல்லை, ஆனா ஹாண்டட் ஆகி அதுக்கப்புறம் விக்டிம்ஸ் அங்க போய் பட்ட கதை என்கிட்ட இருக்கா சொல்லிட்டா. ஓகே, என்ன கதைனா இது மோஸ்ட் பாப்புலர் ஸ்டோரி இன் மலேசியாவில் உண்மையை நடத்தப்பட்ட கதை. அதை காராக் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, மலாய் இண்டஸ்ட்ரி. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா ஒரு லேடி, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட இப்போதான் 2 மாசம் குழந்தை பிறந்து, 2 மாசம் குழந்தை. அந்த குழந்தை வந்துட்டு இப்போதான் பிறந்த 2 மாசம் குழந்தை, பேசவும் தெரியாது. அவன் தானே தெரியும், எனக்கும் தெரியும் தானே. மக்கள் உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகே, அப்போ வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, எங்கேயாவது டூருக்கு போவோம், குழந்தை பிறந்து ஏன் குழந்தை பிறந்தோன்னே நம்ம 2வது ஹனிமூன் போகக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு லூஃபில் அவங்களோட பிறந்த ஒரு பையனை லூஃபோட கூட்டி போயிருக்காரு அவர் ஹஸ்பண்ட். கூட்டிட்டு போனது முன்னே அவங்க வந்து குவாந்தான்லேருந்து எங்கே போனோன்னு தெரில, ஆனால் குவாந்தான்லேருந்து தான் போனோம். இப்போ இங்கே போட்டுருந்துச்சு பாருங்க, என்ன போட்டுருந்துச்சு, காராக் நகரத்திற்கும் குவாந்தான் நகரத்திற்கும் செல்வதற்கான ஒரு வழி தலை நெடுஞ்சாலையாகும். காராக்கோட சிட்டிக்கும் குவாந்தான் சிட்டிக்கும் நடுவில் இணையிற ஒரு பாகமாக சொல்லப்படுறது இந்த காராக் ஹைவே. அப்போ வந்து போயிருக்காரு குவாந்தான்லேருந்து, அவரோட ஹோம் டவுனோ எங்கன்னு தெரியல, ஆனால் போயிருக்காரு. போகும்போது என்ன நடந்திருக்குன்னா, திடீர்னு ஒரு எல்லோ கலர் வாக்ஸ் வேகனை அவங்க பார்த்துருக்காங்க. ஓகே, எல்லோ கலர் வாக்ஸ் வேகனாலே தெரிஞ்சுக்க வேணாம், தட் இஸ் ஹாண்டட். எல்லோ கலர் வாக்ஸ் வேகன் வந்து உள்ளுக்கு டிரைவர் இல்லாமல் ஓடக்கூடிய கார் தானே, உள்ள டிரைவர் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள யாரோ இருந்திருக்குமே தெரிஞ்சு அவர் இக்னோர் பண்ணி அவர் படுக்கு போயிட்டார். போயிட்டு இருக்க வழியில காடி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நீ வச்சுக்கோ, ஒரு பயங்கரமான ரோட்டுக்கு போயிட்டு இருக்க, திடீர்னு காடி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உன்னோட இதில் எப்படி இருக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூல சத்துமுத்தடிச்சிருக்கேன். எனக்கும் அப்படிதான். எம்மா மக்கள், இந்த பேய் எனக்கு இப்பெல்லாம் பயமா இருக்கு தெரியுமா மக்கள், ரோட்ல தண்ணி நடந்து போறதுக்கு. உனக்கும் அப்படி இருந்தா பயமா இருக்கு. நேற்று பாதி ஷூட்டிங் எடுத்தோம், அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. நேற்று ஸ்டூடியோ முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்புறேன், கீழே வாடா பயமா இருக்குடா. அடுத்து வந்துட்டு அதுல சொல்லப்படுற காராக் ஹைவே சொல்லப்படுற என்னன்னா, நீங்க ராத்திரி நேரத்துல காராக் ஹைவேல போகக்கூடாது. இந்த ஃபேமிலிக்கு என்ன நடந்து கேட்டீங்கன்னா நீங்களும் பயந்துருவீங்க. ஓகே, காடி பிரேக் டவுன் ஆயிடுச்சோடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து பயந்தோடனே, காடியில வந்து பொதுவாக ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்றுவாங்க தானே, அப்பதான் காடி வந்து இன்ஜின் வந்து கிளியர் ஆகி செட் ஆகும், தூசிலாம் போயிடும். அப்போ வந்துட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு, ஓ நம்ம இன்னும் காலையில் தண்ணி ஊற்றல, போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடும் சொல்லி தண்ணி ஊற்ற போயிருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அப்போ கை குழந்தையோட காடிக்குள்ளே இருந்த ஒய்ஃப் வந்து தூங்கிட்டாங்க. அவர் போய் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆயிடுச்சு தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, டக்குன்னு முழிச்சிருக்காங்க. முழிச்சோடனே போலீஸ், நிறைய போலீஸ் காடி, ஆம்புலன்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களே அவங்க போலீஸோட டீம் எல்லாம் வந்திருக்காங்க. வீயோ அந்த சைரன் சத்து இருக்குமே, எனக்கு அந்த சத்து கிட்ட பயமா இருக்கும்டா. ஆமாம், எனக்கு பயமா இருக்கும். ஓகே, அந்த சத்தத்தை கேட்டோடனே அவங்க வெளியாயிட்டாங்க. போலீஸ், ஒரு லேடி போலீஸ் வந்து கூட்டி போறாங்க. அவங்கள கூட்டி போனோடனே அவங்க கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் போலீஸ் வந்திருக்கீங்கன்னு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, மேடம் நான் சொல்றேன், நாயில சொன்னார், மேடம் அதை நான் தமிழில் சொல்றேன், மேடம் நான் சொல்றேன், தயவு செஞ்சு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, உங்களோட நலன் கருதி சொல்றேன். மேல காடி மேல திரும்பி பார்க்காதீங்க, காடி மேல தாண்டா இருக்கும். ஆமாண்டா, காடி மேல தாண்டா இருங்க, அது ஒரு விஷயம் காடி மேல இருக்கும். ஆனா அவங்க பின்னாடி தானே காடி, அவங்க காடி சாக்கா பின்னாடி இருக்கும். அந்த லேடி போலீஸ் வந்து அவங்களை கூட்டிட்டு போங்க முன்னுக்கு. அப்ப சொல்லுவாங்க, தயவு செஞ்சு பின்னாடி திரும்பி பார்த்துறாதீங்க அப்படின்னு. நம்ம தமிழங்க பத்தி, நம்ம தமிழ்னு இல்லை, எல்லா மனுஷங்களுக்கும் மூளைன்னு ஒண்ணு இருக்கும். யாரு திரும்பி பார்க்க சொன்னாலும் அப்பதான் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப அவங்க லேக்கா திரும்பி பார்க்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, அந்த ஹஸ்பண்டோட தலை குப்பால ஹெட், அவரோட தலை அந்த காடி மேல இருக்கு.
பாருங்க, ஒரு மனைவியா அவங்களோட இப்போதான் பிறந்த குழந்தையோட அவங்க சந்தோஷமா வெளியே போற டைம்ல இப்படி நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அழுந்தாங்க. லேசா அப்படி செடிவா அந்த மாதிரிதான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க அதை மறந்துட்டு மறக்கலை. ஆனா அவங்க அந்த சோகத்தை வந்து வெளியே காட்டலை. பார்த்துக்கோங்க, இதுதான் உண்மையான மனைவி. இவங்க இவங்க இருக்கிற தைரியம் வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். ஒரு புருஷனை இழந்துட்டு அந்த நீ நினைச்சு பாரு மனிஷ், எப்படி அவங்களால இருந்திருக்க முடியும்? ஆனா அந்த கதை முன்ன கதை இப்ப இருந்து அவங்க பொண்ணு விடுறாங்க, சுத்துறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மலேசியால ஃபேமஸ் வாண்டட் ஸ்டோரி மக்களே. பார்த்துருக்கியா அவங்க உயிரோடு இருக்காங்க? டே, அவங்க புருஷன் தான் இறந்து போனாரு. முன்ன நடந்த கதை. அது 2010 2011 நடந்த கதை கூட இல்ல. 2010 2011. ஓகே. அப்போ வந்துட்டு அவங்க பார்த்தோன்னே இது எதனால நீங்க கேட்கலாம், எதனால சபரதன் அவரோட தலை வந்து அந்த அவர் வந்து காடி மேல இருந்துச்சு, அவர் தண்ணி பிடிக்க போயிருக்காரு மக்கள். ஆனா இது தெரியல, உண்மையானு தெரியல. ஆனா இந்த ஆர்டிக்கல் அப்படிதான் போட்டுருக்கு. ஓகே, அவர் தண்ணி பிடிக்க போகும்போது ஒரு ஆற்றை பார்த்துருக்காரு. தண்ணி போகும்போது அங்கே வந்துட்டு அந்த பேர் சொல்ல மாட்டேன், சொல்ல வேணாம், கீழே போடுறேன் பாருங்க, தெரியுதா? அது வந்துட்டு அவரை கொன்று அவர் தலையை வெட்டி அந்த காடி மேலே வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. எஸ், அந்த காடி மேலே வச்சுட்டு சாப்பிட்டு இருக்காரு. இல்ல அது வந்து படத்துல காமிப்பாங்க. படத்துல இருந்து கொஞ்சம் மசாலா. இப்ப ஒரு இப்ப நான் சொன்னேன் எங்க மாமாவோட கதை, அதை நான் நார்மலா சொன்ன உனக்கு பயங்கரமா இல்லை தானே? இப்ப நான் அதையே மசாலா கலந்து சொல்லியிருந்தேன்னா உனக்கு பயமா இருந்திருக்கும் தானே? இல்ல இருந்திருக்கும். உண்மையை சொல்லி கண்டிப்பா இருந்திருக்கும். சிக்கராவது இருந்திருக்கும் தானே? வேற இதுக்கு போவோம், வேற டாபிக் போவோம். சிக்கராவது நான் பேசி முடிச்சிடேன்டா. சரி பேசி முடி. சிக்கரா தானே இருந்திருக்கும். அந்த மாதிரிதான் அந்த படத்து டைரக்டர் வந்து கொஞ்சம் மசாலா கலந்துருக்காரு. மசாலா கலக்காம எடுத்திருந்தா கண்டிப்பா பயங்கரமா இருந்திருக்காரு. கொஞ்சம் மசாலா கலந்துருக்காரு. ஓகே, அது வந்து வச்சுட்டு போயிருந்தோடனே அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்க, கை குழந்தையும் தூங்கிடுச்சு. அப்புறம் ஏஞ்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க அந்த குழந்தையும் வளர்ந்துச்சு. எப்படிங்க தன்னோட அப்பா விட்டு எப்படி இருக்க முடியும்? பிறந்த குழந்தைங்க நல்லா தெரியுமா யார் அவங்களோட அண்ணன், யார் அவங்களோட அப்பா அம்மான்னு தெரியும். ஆனா ஒரு வயசு 1.5 வயசுக்கு அப்புறம் தானே பேச முடியும். அதனால இந்த காராக்குவே பொண்ணு பயங்கரம். ஓகே மக்களே, இதோ இன்னைக்கு காராக்கேவை பற்றி தான் பேசியிருக்கோம், ஹாண்டட் பிளேசஸ் பற்றி. அன்ஃபார்ச்சுனேட்லி காலர் வந்து இருக்குன்னாங்க. ஆனால் இப்போ சொன்னேன் உன்னோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக எபிசோட் 4 வந்து கண்டிப்பாக பேசலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கட வர எபிசோடில் உங்களோட ஃப்ரெண்டு வேணால் காலராக இருக்கலாம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் அடுத்த வாரம் வரேன்னாங்க. அடுத்த வாரம் காலர் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடுறாங்க. ஓகே, தயவு செஞ்சு மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க பேசாமல் இருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பேசாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களோட கதையில் எனக்கு காவலாக இருக்கு, எப்படா காலர்ஸ்லாம் வரப்போகிறாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ். உங்களுக்கு பேசுறதுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா, என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா, ஓகே ப்ரோ நான் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் வந்துட்டு ப்ரோ என்கிட்ட பேய் கதை இருக்கா, நான் சொல்ல தயக்கமாக இருக்கு, ப்ளீஸ் டிஎம்மின்னு சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணி கூட அனுப்பலாம், நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். நான் உங்கள் நண்பன் எங்கே ஓடிட போகிறேன், உங்கள்கிட்ட தான் இருக்க போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வாரம் பேய் கதையை உட்காந்து பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே தாங்க இருக்கே, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் தட்டி நீங்கள் போய் தட்டிட்டு எனக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ்னா கூட நான் ஓகே உங்கள்கிட்ட பேய் கதை தான் இருக்கான்னு கேட்பேன். நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அடுத்த ஒரு எபிசோடில் இன்னைக்கு டிஎம் பண்ணுறவங்க அடுத்த வார எபிசோடில் வந்து நான் உங்களை காலெல்லாம் கூப்பிட்றேன். உங்கள் தமிழ் விஜய் டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? முதன் முறையாக ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கு ஒரு பாட்காஸ்டில், ஒரு பேய் கதை சீரீஸில். எப்படி இருக்கு? அழகா? அடுத்த வாரம் கெஸ்ட்டாக வரியா? பார்க்குறாரு. ஓகே, உங்களுக்கு இந்த மனிஷோட பிஹேவியர், மனிஷ்குமாரோட பிஹேவியர் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க. சில பேர் டிக் பண்ணாதனால உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே மக்களே, இதோட அடுத்த டாக்ஸ் வீடியோ அண்ட் பேய் கதை எபிசோட் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வீடியோல
சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். பேர் சொல்ற மணி மைக்கு கிட்ட சொல்ற மணிஷ்குமார். Bye from Tamil Pictures and team. We see in the next video. Ciao. பாய்.